நாங்கள் அக்வேரியத்தை தண்ணீரால் நிரப்புகிறோம். தண்ணீர் தெளிவாகவும் சிறப்பாகவும் உள்ளது. இது என் மெர்மெய்டுக்கு பொருந்தும். அப்படியே. உனக்கு என்ன வென்ஸ்டே? நான் அக்வேரியத்திற்கு தண்ணீர் எங்கு பெறுவது என்று கண்டுபிடித்து விட்டேன். திங், தண்ணீரை ஆன் செய். அக்வேரியத்தை நிரப்பிவிட்டேன். திங், குழாயை எடு. நீங்கள் போகலாம். நான் எந்த நிறம் உள்ள பிங்க் தேர்வு செய்ய வேண்டும்? ஓ, முத்து பிங்க் கூரைக்கு சரியாக இருக்கும். அதை மூடிவிடலாம். அப்படியே. இப்போது வீட்டின் உள்ளே பவுடர் பிங்க் பயன்படுத்துவோம். அது அற்புதம். இரண்டாவது மாடிக்காக அழகான ஸ்டிக்கர்களை அச்சிடுவோம். அங்கு சிப்பிகள் மற்றும் நட்சத்திர மீன்கள் இருக்கும். எல்லாவற்றையுமே இளஞ்சப்பணத்தில் விரும்புகிறாள். அது மிகவும் அழகாக தெரிகிறது. எனக்கு இது பிடிக்கும். ஹூ, என்ன நடந்தது? அது குப்பையா? இது குப்பை அல்ல. இது ஒரு வண்ணப்பூச்சி டப்பாவின் மூடி. நான் என் வீட்டை கருப்பாக வண்ணம் பூசலாம். எனக்கு இந்த நிறம் மிகவும் பிடிக்கும். இது என் மெர்மெய்டுக்கு சரியாக இருக்கும். கீழே பயமுறுத்தும் ஸ்டிக்கர்களை ஒட்டுவேன். முடிந்தது. அக்வேரியம் பற்றி என்ன? என்னிடம் ஒரு யோசனை இருக்கிறது. சரி, என்னிடமும் ஒரு யோசனை இருக்கிறது. களிமண் அரண் எடுத்துக்கொள்வோம். முதலில் அதை உருட்டுங்கள். மற்றும் நான் ஒரு செவ்வகம் செய்ய வேண்டும். அப்படியே. சிறப்பு. அதை நசுக்குங்கள். அதை சுருட்டி மடக்கு. அது ஒரு சிப்பி ஆகிவிட்டது. அக்வேரியத்தின் அடியில் வையுங்கள். இப்போது நாங்கள் ஒரு பை பாஸ்தாவையும் உள்ளே இளஞ்சிவப்பு வண்ணத்தையும் எடுக்கிறோம். மூடி கலக்கவும். அனைத்து பாஸ்தாவும் இளஞ்சிவப்பு நிறமாக வரையப்படும். பிறகு மண்ணில் வெவ்வேறு வகை பாஸ்தாவை நுழைப்போம். அவளப்பாறைகளைப் போல இருக்கிறது. அருமை. இப்போது சில பவளங்களை கூட சேர்ப்போம். மரீன் விலங்குகள் இல்லாமல் என்ன மாதிரியான அக்வேரியம்? அங்கே ஒரு கோட்டை இருக்கும். இங்கே நடப்பது எனக்கு ஏற்கனவே பிடிக்கிறது. என்ன அழகு. கொஞ்சம் ஜெல்லி கிறிஸ்டல்களை தூவுவோம். அவை கற்கள் போல தெரிகின்றன. காற்று நிரப்பக்கூடிய நண்டு வடிவ வட்டங்களையும் சேர்ப்போம். கூடவே ஒரு காக்டெயில் மற்றும் சிற்றுண்டிகளுடன் ஒரு தட்டு. வெளிப்புறத்திலும் அக்வேரியத்தை அலங்கரிப்போம். சூப்பர். என்ன அழகு. அது என்ன விஷயம்? நீ எங்கே இருக்கிறாய்? 5 நிமிடங்களுக்கு முன் மேரி மாமியின் தலையை கொண்டு வர வேண்டும். நீ மிகவும் நேரம் எடுத்துக்கொள்கிறாய். ஆனால் நீ தலையை கொண்டு வந்தாய். அதை அடியில் வைக்கலாம். இப்போது மண்ணால் கோடுகளை உருவாக்கப் போகிறோம். அப்படியே. சில உறிஞ்சும் கிண்ணங்களை சேர்க்கவும். இங்கே அவை உள்ளன. இது ஒரு உண்மையான சொல்லும் மாறம். அக்வேரியத்தின் அடியில் சேர்ப்போம். இப்படியே கீழே சேர்த்து கடல் உயிரினத்தை மட்டும் சேர்க்க வேண்டும். ஒரு ஊதக்கூடிய வட்டம் அலங்காரங்களை சேர்ப்போம். சிறிது. என் மெர்மெய்டுக்கு இது பிடிக்கும். இதை பார்ப்போம். நீச்சல் அடிக்கப்போ செல்லமே. அக்வேரியத்தில் விளக்கை ஏற்றுவோம். ஓ, இது முற்றிலும் பயங்கரமாக இருக்கிறது. என் மெர்மெய்டும் இந்த அக்வேரியத்தை பார்த்து மகிழ்ச்சி அடைகிறாள். புதன்கிழமை பொம்மை போன்ற அந்த இருண்ட அயலவரை இல்லாமல் தனிப்பட்டதாக இதை வைத்திருப்பதை அவள் கற்பனை கூட செய்ய முடியாது. வீட்டை மேலும் அலங்கரிப்போம். ஊட்டங்களுக்கு வானவில் டிஸ்கோ வந்து சேர்க்கவும். பிறகு ஒரு சூரிய கட்டில், ஒரு மேசை மற்றும் ஒரு இதழை வையுங்கள். பானங்கள் மற்றும் உணவுகளுக்கான ஒரு அலமாரி இருக்குமாறு உறுதிப்படுத்துங்கள். பொம்மைகளுக்காக ஒரு இரவு காலி சேர்க்கவும். இதோ
இப்போது சிறிய அக்வேரியத்தில் ஒரு இளஞ்சிவப்பு ஸ்லைமை வச்சு அந்த ஸ்லைம் சிப்பியிலிருந்து சொட்ட அனுமதிக்கலாம். இங்கேயே ஒரு வீட்டு நீர்வீழ்ச்சி உருவாக்கி இதோ நாம் செல்வோம். குளிர்ச்சி. பார்பி ஒரு இளஞ்சிவப்பு விருந்தா? என்ன ஒரு குழப்பம். அவளுக்கு ருசி எதுவும் இல்ல. இப்போது வீட்டில் தரையை படைப்பாற்றலுடன் எப்படி ஒழுங்குபடுத்துவது என்பதை நான் உங்களுக்கு காட்டப் போகிறேன். முதலில் நாங்கள் ஒரு மருந்து அலமாரி செய்வோம். எனக்கு என் பொம்மை சொன்னது ரகசியமாகவே அவள் அதை இப்போதே தொடங்குவதில் பிரச்சனை இல்லை என்று. பார்ப்போம். வா, ஒவ்வொருவருக்கும் தங்களுக்கே உரிய மகிழ்ச்சியின் புரிதல் உள்ளது. அதை பாருங்கள். ஆனால் உங்களுக்கு இன்னும் ஒரு மாடி அலங்கரிக்க வேண்டும். நீங்கள் என்ன செய்ய போகிறீர்கள் என்று யோசித்தீர்களா பெண்களே? ஆம், நான் இதிலிருந்து ஒரு படுக்கை அறை உருவாக்குவேன். ஒரு படுக்கையை வைத்து என் பொம்மையின் பிடித்த பொம்மையை வைப்போம். இப்போது அலமாரியை அலங்கரிப்போம். ஓ, அருமை. என் பொம்மைக்கு பல ஆடைகள் உள்ளன. அவளுக்கு கண்டிப்பாக ஒரு கண்ணாடியுடன் கூடிய அலங்கார மேசை தேவைப்படும். எல்லா மேக்கப் மற்றும் சுகந்தங்களையும் ஒழுங்குபடுத்துவோம். அது முடிஞ்சிட்டது. நான் ஏற்கனவே சோர்வாகிட்டேன். நீர் தொட்டிக்கு நேராக செல்லும் ஒரு ஸ்லைடையும் சேர்ப்போம். முடிந்தது. உன்னை பற்றி என்ன வென்ஸ்டே? ஓ, என்ன ஒரு கனவு. இது ஒரு கனவா? இது ஒரு சாதாரண வீட்டு தாவரமே. இது ஜெல்லி புழுக்களை எடுத்துக்கொள்கிறது. அதை படுக்கை அறையில் வைப்போம். இங்கே ஒரு பழைய மரத்தை சேர்ப்போம். அதில் ஆடைகளை தொங்கவிடலாம். அங்கே ஒரு மேக்கப் டேபிளும் ஒரு சவப்பெட்டியும் இருக்கின்றன. உள்ளே யாரும் இல்லை என்று நம்புகிறேன். டிங், பொம்மையின் பிடித்த பொம்மையை எடு. இது படுக்கையாகும். முடிந்தது. உங்கள் பொம்மைகள் தங்கள் பொம்மை வீடுகளை பற்றி உற்சாகமாக உள்ளன என்று நான் பார்க்கிறேன். உன் பிடித்த பொம்மைக்கு என்ன பிடிக்கும் என்று உனக்கு நன்றாகவே தெரியும். Wow, programmer Party for your space. Singe பொம்மைகள் இங்கே அன்ஸ்பிரியர் that சிங்கே bound gracious and கருத்துக்கள் எழுதுங்கள். அப்படியே வேறுபட்டவை, ஆனால் ஒவ்வொன்றும் தனித்தன்மையுடன் அழகாக இருக்கின்றன. At the dance, great adult, brave, trigger, beagle, DG, snack, holdagel, of mice and costumes, 3 Chlesido Eichwinnes. அப்படியா? பார்ப்போம். எவ்வளவு குளிர். ஆம், நாங்கள் சிறப்பாக செய்தோம். ஆஹா, இது என்ன? நீங்கள் ஒவ்வொரு பேரும் எனக்காக ஒரு டோனட் சமைக்க வேண்டும். அது செய்யப்படும். இது மிக மெலிந்ததாக இருக்கும், இல்லையா? உங்கள் அருந்தொட்டு பேரதிராட்சிக்கு நீங்கள் என்ன செய்வதென்று யார் சொல்ல முடியும்? நான் நினைக்கிறேன் சுவைமிக்க டோனட்களை சிறப்பு சாதனத்தில் வேக வைப்பது மிகவும் சுலபம் மற்றும் விரைவாக இருக்கும். நீங்கள் செய்து கொடுக்க வேண்டியது இலகுமாவை ஊற்றுவது மட்டுமே. ஆமாம், நான் அதை படுக்க முடியும். எனது டோனட்கள் மட்டுமே நிறமூடப்பாட்டும், ஏனெனில் அது மிகவும் சந்தோஷமாக உள்ளது. சூப்பர். மயக்கும் நினைவில் மிதக்கும் கனவு பெண்ணு. ஆமாம், இங்கே நிறைய சூளை உள்ளது. ஒரு உண்மையான டோனட் எப்படி இருக்க வேண்டும் என்று பார். அவை கருப்பு நிறத்தில் இருக்கின்றன, ஆனால் மிகவும் ருசியாக இருக்கக்கூடும். கருப்பு நிறம் சிறந்தது சிவப்புடன் சேர்க்கும் போது. அதனால் என் டோனட்கள் மீது சிவப்பு பூசு நீர் ஊற்றுகிறேன். மேலும் மேலே சிறிது வெள்ளை சேர்த்து விடுவேன். இப்போது இதை செய்யலாம். இதனால் அவை இன்னும் அழகாக மாறும். ஆரம், இங்கே நொடியில் எனக்கு உதவி செய். எனக்கு ஒரு ஆழமான தட்டு கொண்டு வா. அதில் ஸ்ட்ராபெரி சீரப்பை ஊற்றுவேன். Sauce. Other super with Cyril Jutus appearance sa Kimmermino was burning your barrel. கோபமாகுங்கள். உங்களுக்கு ஒரு கல்லுக்கட்ட தவறு செய்ய வேண்டுமா? இது இரத்தம். தேவர் அந்த மூதாட்டியரை இப்படி துக்குவதற்காக முனைந்திருப்பார். வாங்க, இது சக்கரமே. உங்க பேரன்படுத்தாக முயற்சி செய்கிறேன். அவளுக்கு சுவையானதுடன் அழகுமுடைய டோனட்ஸ் ருசித்திருக்க வேண்டும். ஆமாம், இது வலைப்பின்னல் போல தெரிகிறது.
அவர்கள் அதை பாருங்க, என்னிடம் பத்தி கொண்டு எனக்கு பயம். வந்திருந்தால் நான் மயங்கி விழுந்திருப்பேன். நிச்சயமாக இப்போது சாதாரண டான்ஸ் எப்படி இருக்க வேண்டும் என்று காட்டுகிறேன். முதலில் அவற்றை கருப்பாக ஆக்க தேவையில்லை. அழகுக்காக சிறிது பொடி சர்க்கரை போதுமானது. இதை பாருங்கள், எவ்வளவு அழகாக இருக்கிறது. அருமை. அழகு என் டானட்ஸ். நன்றாக பாருங்கள், மனதை மகிழ்விக்க அது போதுமானது. ஆனால் அவற்றை இன்னும் ரசிக்க சிறிது வண்ண ஸ்பிரிங்கிள்ஸ் சார். முதலில் இந்த பெட்டியை திறக்க வேண்டும். அட திறந்து விட முடியாத பாட்டிலே. ஆமாம் ரெபெக்கா, நீ ஜாரை திறந்து விட்டாயே. இப்போது எப்படி சந்தோஷமாக இருக்கிறாயோ பாருங்கள். முக்கிய விஷயம் என்னவென்றால் அந்த திண்டுக்கு தொலைஞ்சிடுச்சு. மார்கோ வெற்றியாளரை தேர்ந்தெடுக்க வேண்டும். ஓ, புதன்கிழமை என்று திண்டுக்குகள் அவை தன் செய்யப்பட்டது. ஸ்டைலில் இருக்கிறது. நீ கொஞ்சம் பயங்கரமா தோன்ற நண்பா. உண்மையில் அவைகள் மிகவும் சுவையாக உள்ளன. மேலும் சர்ப்பம் சாறு ஊற்றி பரிமாறப்படுகிறது. இது ஒரு சிறந்த யோசனை. பாட்டி, இப்போது உங்களுடைய டானட்ஸை நான் சாப்பிட போகிறேன். சரியாக சொல்ல வேண்டுமென்றால் அவை சுமாராக இருந்தன. மிகவும் எளிதானவை. ஆனால் ரெபெக்காவின் டூனட்டுகள் அதிக ஹீல்கசியானவை போல தோன்றுகின்றன. சுவையிலும் நல்லதாகவே உள்ளன. இவை நான் இதுவரை சாப்பிட்ட அதைப்படிய ருசியான டோனட்டுகள். நீங்கள் தான் வெற்றி பெறுபவர். ஓ, நான் உன்னை கூட நேசிக்கிறேன் மார்கோ. ஓ, அவர்கள் ஒரு வயதான பெண்மணியை பயமுறுத்தாமல் இந்த சென்றவுடன் ரவுண்டில் நீங்கள் எனக்கு ஒரு காக்டெயில் தயார் செய்ய வேண்டும். ருசிகரமாய் மற்றும் அது அழகாக. செய்யப்படும். ஏத்தச்சி பிரச்சனை இல்லை. நல்லா இருக்கு. மார்கோ விற்பனை பொருட்கள் தேங்கிக் கொண்டுள்ள கடாடை செய்வது வெற்றி முறை. உதாரணமாக நச்சுநிலை ஆமாம், கழிவு போதும். பட்டிகளுக்கு தேடங்கலாம். ஆனால் என்னோடு நான் வேண்டும். உண்மையில் இந்த கந்திகள் ஏறாய ஏற்பட வேண்டும். எந்த கிளி டிசால்வ் கரக்கட்டவன்கள். மோசம் இல்லையே, இதை பார்ப்போம். ஒரு இரக்கம். சிலவருக்கும் இந்த இனிப்பு பொருட்கள் ரொம்ப பிடிக்கும். முதல்ல அவற்றை நேரத்தின்படி பிரிக்கணும். பிறகு அதை நம் நிரப்பையான மற்றும் சுவையான கப்புகள் அழகாக விநியோகிக்க முடியும். இப்போ ஸ்ப்ரைட் சேர்க்க வேண்டிய நேரம் வந்துச்சு. அதை ஊற்றி விடலாம். அவ உசித காக்டெயில் ஆய்வு கொண்டிருந்தனர். பல்வை for ஆஸ்திரேலியன் பிரியாகிற இதுக்கான ஒரு முடிவு தெரிவித்தேன். எப்படி அது போல நனைந்தும் இனிமையும். ஏழை ரெபெக்கா, நான் சரியாக இருக்கிறேன். நான் ஒரு ஸ்ப்ரைட் மாற்றங்களை எடுத்தேன். அதுவே இல்லை. கறி அடித்த கிரீம் இல்லாமல் இந்த மாதிரியான காக்டெயில் சிறிது பிற்காண்டி காய்க்காது. டாடா, என் தோற்கை பொருளை தயார். ஆம், நீ அழகாக இருக்கிறாய். ஆனால் உங்கள் காக்டெயில்கள் மிகுந்த ஆரோக்கியமானவை அல்ல. மார்கோவுக்கு வைட்டமின்கள் தேவை. அதனால் காக்டெயில் மிகவும் பயனுள்ளதாக இருக்க வேண்டும். வைட்டமின்கள் பெரும்பாலும் காய்கறிகளில் உள்ளன. அதனால் ஏன் கேளிக்காக காய்கறி காக்டெயில் செய்யக்கூடாது? மிக பொருத்தமானது. ஆஹா, நன்றாக மணக்கிறது. மார்கோ நிச்சயமாக மகிழ்ச்சி அடைவாள் என்பதில் எனக்கு உறுதி. அதை வேறு. நான் என் காக்டெயிலை ஸ்ட்ராபெர்ரி சிறப்புடன் தயாரிக்க தொடங்குவேன். அதை ஒரு கண்ணாடி கிளாஸில் ஊற்றுவேன். அதனால் அது உடனே மேலும் அழகாக மாறும். பின்னர் ஸ்ப்ரைட் ஆட்டத்திற்கு வரும். அதனை நான் பச்சை சிறப்பின் உதவியுடன் கொஞ்சம் மேம்படுத்துவேன். கொஞ்சமா விசிறியால் அடிக்கும் பால் அடிக்கட்டி வேணும். ஒரு நாள் நான் தீர்வேன். இது மிகவும் பயங்கரமாக இருக்கிறது. ஏய், இது இன்னும் என் கிரீம் தானே? அவங்க சிரிக்கிறாங்க. இறுதியாக நான் இல்லைக்கு கிரீமை சேர்ப்பேன் மற்றும் என் மாமர்லேட் கண்ணால் அலங்கரிக்க கூடாது. என் கருத்தில் அது கலக்கலாக ஏற்பட்டுள்ளது. மார்கோட், எந்த காக்டெயில் வெற்றியாளர் என்று தீர்மானி. புதன் என்றால் எப்போதும் மிகவும் தனித்துவமானதுதான். சரி, பார்ப்போம். உங்களிடம் மிகவும் ருசியான காக்டெயில் இருக்கின்றது. மாமலேடு கழுதை கல்யாணத்தில் கண்ணு மாதிரி. ஓ பாட்டி, நீ மீண்டும் எல்லா காய்கறிகளையும் கலந்து விட்டாயா? அதை நான் மொத்தத்தில் சகிக்க மாட்டேன் என்று தெரிந்ததில்லையா? அதூரானது. அருவருக்காமீஸ். மற்றும் என் சகோதரி மீண்டும் சுவாரஸ்யமான ஏதோ ஒன்றை கண்டறிந்திருக்கிறார். அதன் சுவையை பார்த்து பார்க்கலாம். ரெபெக்கா முடிந்து விட்டார். கவலைப்படாதே, எப்போதோ ஒரு நாள் உனக்கு அதிர்ஷ்டம் கிட்டும். இந்த முறை ருசியான பாஸ்தா எனக்கு ஆச்சரியப்படுத்து. சரி, எனக்கு 2 எஸ்டிமேஷன் சொல்ல. எப்படி தோன்றுகிறது? அம்மா, பாஸ்டானா? ஆமா, சரி, இது சுலபம். எனது பேத்திக்கு ஸ்பாகெட்டி சமைப்பதில் எளிது எதுவும் இல்லை.
கொதிகாரம் சூடாக இருக்கு. எண்ணெய். இப்ப வீட்டில் ஒருபோதும் சோதித்து பார்க்காதீர்கள், ஏனெனில் அது சூட்டை உணராது. இருந்தாலும் அதற்கு இது இன்னும் உகந்ததாக இல்லை. கிரீமி ஸ்பெகட்டி சலிப்பு தருகிறது. நான் ஏன் அதை போட்டு கொடுக்க கூடாது? என்னிடமா இருக்கிறது. அம்மா இப்போது அனைவரும் மாவு உண்டு. கத்தாதே பாட்டி, நான் அவ்வாறு எண்ணவில்லை. மாவை பள்ளம் செய்ய வேண்டும். இதற்கு நீங்கள் கச்சா முட்டைகளை சேர்க்க வேண்டும். பிறகு அதை நன்றாக உருட்டவும். அடித்தளம் தயார். இப்போது மாவை வண்ணமயமாக்க நேரம் வந்துவிட்டது. ஆகவே ஸ்பெகட்டி பிரகாசமாக மெருகூட்டப்படும். அடுத்ததாக நீங்கள் ஒரு சிறப்பு இயந்திரத்தில் வெட்கப்பட வேண்டும். பின்னர் அதை சுவைப்பட்டி துண்டுகளாக வெட்ட வேண்டும். எனவே என் வண்ண பாஸ்தா விரைவில் தயாராக இருக்கும். மேலும் கடையில் வாங்கிய ஸ்பாகெட்டி கூட இந்த சூப்பின் காரணமாக மொழித்துவிடும். ஒன்றும் சொல்ல முடியவில்லை. இப்போ நானா கூட கதவை திறக்க மாட்டாரு. எப்படியோ எப்படியோ ஒரு பயங்கரத்தை போல. என்னால் உண்மையில் இப்படிப்பட்ட காட்சிகளை விரும்புகிறேன். நாப்கினுக்கு நன்றி. உடனடியாக பாஸ்டா சமைக்க தொடர முடியும். சேர்க்க மிகவும் குறைவாகவே உள்ளது. ஸ்பெகட்டி மீது வரும். ருசியானது, ஆனால் கொஞ்சம் சலிப்பு தாங்க முடியல. ஸ்பாகெட்டி எப்படி சுவாரஸ்யமாக்குவது என்று உங்களுக்கு தெரிகிறதா? அவற்றை கருப்பாக நிறமிட வேண்டும். பாட்டி எனக்கு ஒரு சுவாரஸ்யமான யோசனையை தந்தார். என்னுடைய பங்கு மீது கேட்சப் மற்றும் கண் வைத்து பயமுறுத்த நமக்கு என்ன தடை? எனக்கு இந்த யோசனை பிடித்ததால் இது மிகவும் பயமுறுத்துகிறது. இன்னொரு விஷயம், என் வண்ண பாஸ்தா. மார்கோ நகர்ந்து இதை அவள் பாராட்டுவாள் என நம்புகிறேன். புதன்கிழமை நான் அதிர்ச்சியாக வெறிய விடுகிறாயா? உணவு மீண்டும் மிகவும் சுவாரஸ்யமாக இருக்கிறது. ஆனால் இது பாஸ்தா அல்ல பாட்டி. ஆனால் நீ கிளாசிக் ஸ்பாகெட்டி கேட்சப்பட செய்கிறாய். அது மிகவும் ருசியானது. ரெபெக்கா என்ன யோசித்திருக்கிறார் என்று நான் ஆச்சரியப்படுகிறேன். இதனால் அவள் அழகாக மட்டுமல்லாமல் சுவையாகவும் இருக்க முடியும். அற்புதம். ஓஹோ, நான் முயன்றேன். உங்களுக்கே சிறப்பாக. நான் அதிர்ஷ்டசாலி. ஒரு நாள் நான் KHMT மறந்துவிட்டேன். நான் உங்கள் ஃப்ரோக்காக மட்டும் ஒரு முடி பிடி கொண்டு வந்தேன். உங்களுக்கு அது மிகவும் பொருத்தமாக இருக்கும் என்று நினைக்கிறேன். நான் இப்படிப்பட்ட விஷயங்களை அணியவில்லை. இந்த முறை கூட எனக்காக சீசர் சாலட் தயாரிக்கவும் நான் சமையல் செய்யலாம். சாலட்ஸ் நான் முயற்சிக்கின்றேன். சீஷருக்கு முக்கியமாக முடிவு செய்யாததுதான் காபேஜ், கொஞ்சம் கோழி மற்றும் பருத்த கோதுமை கேரக்டர்கள். அவை எனக்கு மிகவும் வலுவானவை, ஏனெனில் அவை மிகவும் கடினமாக உள்ளன. மேலே அரைத்த சீஸ். மார்கோ அதை மிகவும் விரும்புவாள் என எனக்கு தெரியும். நான் மார்க்ஸுக்கு வசந்த கால பரிசு செய்ய போகிறேன். இது சீஷர் ஆகாது, ஆனால் நீண்ட தண்டுகளின் மீது உருவாகிய என்னுடைய உண்ணக்கூடிய மலர்களை அவள் விரும்புவாள் என நினைக்கிறேன். எனக்கு தெரியாது. என்ன ஒரு சூப்பர் சகாப்தம். அப்படியே இல்லை. இதோ என் யோசனை. இது ரொம்ப அருமையாக இருக்கும். பச்சை மிளகாய் உள்ளேவே ஒரு சாலட் செய்வேன். எல்லா பொருட்களையும் அங்கே வண்ணமிடுவேன். வெண்கீரையை கொண்டு ஒரு நாக்கை வைப்பதாய் நிச்சயமாகுங்கள். மற்றும் ஆலிவ் பயன்படுத்தி கண்களை செய்வேன். என்ன ஒரு அழகான தவளை கிடைக்கிறது என பாருங்கள். இம்முறை நீங்க என்ன தயாரித்திருக்கின்றீர்கள் என்று பார்ப்போம். ரெபெக்கா, நீங்க உண்மையில் அருமையான ஏதோ ஒன்றை உருவாக்கி இருக்கிறீர்கள். ஆனால் அது மிகவும் சாதாரண காய்கறிகள் போன்றவே ருசிக்கிறது. உங்க பாட்டி சுவையான சீசர் சமைக்க தெரிந்தவர். இன்றும் அதற்கு விதிவிலக்கு இல்லை. அது மிகவும் சுவையானதாக உள்ளது. புதன்கிழமை நாம் சாம் போன்றவை இவை மட்டும்தானா? பாட்டி, உங்களின் வெற்றிக்கு வாழ்த்துகள். நன்றி டெரி. இறுதியாக மிகவும் தீர்க்கமாக காத்து கொண்டிருந்தேன். ஜெஃப் ஒரு அருமையான யோசனை கொண்டுள்ளார். ஸ்கிட்டில்ஸ் நீரூற்று எப்படி பலமாக செய்வோம். கெட்ட முகத்தை கூர்ந்து பாருங்கள். நான் அவங்கள மிகவும் ஏந்திரியுச்சியின் இனிப்புசாய் சாம்பருக்கு அவசனத்து பூச்சை போல நிறமுடையது மற்றும் கட்டப்படும். நான் பெண்ண வேண்டியது இனிப்புகளை அற்புத சக்தியுள்ள பர்கருடன் உருக்குவது மட்டுமே. ஓய்லா இதை பிடித்திருக்கிறதா? வாவ்! பாட்டிக்கு இதை போன்ற ஒன்றை உடனடியாக தேவை. இதை புரட்சிக்குரிய கட்டவெட்டின் முதல் எண்ணெய் திருத்துகிறது எங்கே? ஓ, அது நன்று. ஓ,
சமையல்காரர், உங்களை அங்கே பார்க்கவில்லை. மன்னிக்கவும். அந்த தொப்பி உங்களுக்கு தொடர்ந்து அமைகிறது. நன்றி பாட்டி. நான் தொடர்ந்து செய்து கொண்டிருந்தேன். எனக்கு பொருந்த புது சாகோலேட் தயாரிக்க உகந்த நேரம். பேத்தி இங்கே பசியாக இருக்கிறாள். ஓ, துப்பாக்கி கிணற்றை சாக்லேட்டில் விட சிறந்ததாக இருக்குமா என நினைக்கிறேன். இல்லையா? இது சிறியவள் இன்னும் சுவைத்ததில்லை என்பது கண்டிப்பாக. ஆனால் அவள் சுவை நுகர்த்தலை விரும்புவாள் என்று எனக்கு தெரியும். இதை பாருங்கள், காரமான ஒன்று. அது அவளுக்கு பிடிக்கும் எனக்கு தெரியவில்லை. சரி, முயற்சி செய்வோம். என்ன இது அதிகம் சூடாக உள்ளது. ஆம், எனக்கு ருசி பிடிக்கல. ஆனால் இது என் பந்தையை ஊற்றுவதற்கு உருக வைத்தது. சரி சரி, நாங்கள் தயாராக இருக்கிறோம். ஓ, நீங்க பாத்தீங்களா? நான் ஆகரண்மையான சாக்லேட் டோனட்டை சாப்பிட சந்தர்ப்பம் கிடைத்தது. இது மிகவும் அழகானது. வாவ், இந்த பிங்க பாருங்கள். இது போய்விட்டதா? இது சாக்லேட் இல்லை, ஆனால் மிகவும் சுவை மிகுந்தது. எனக்கு மிகவும் பிடிச்சது. நான் செய்யும் குமிழ்களை பாருங்கள், மிகவும் வேடிக்கை. சரி, இது பாரம்பரியமானது. பால் சாக்லேட். அதுவும் ரொம்ப சுவையாக இருக்கு. நான் விரும்பியதுதான். பாய்ஸ், இந்த நிறங்களை பாருங்க. ஓ, முயற்சித்து பார்ப்போம். அதுவும் அற்புதம். எனக்கு ஸ்கிட்டில்ஸ் பிடிச்சோம். எனக்கு இன்னும் வேண்டும். இந்த பாய்ச்சலை நான் என் வீழ்ச்சியாளரால நேரடியாக குடிக்க போறேன். வாவ், இது நம்ப முடியாத சுவையாக உள்ளது. வாவ், ஸ்டெப் வெற்றியாளர். மெர்சி புகு. ஆப்ஸ், என் ஹப்கேப் காயமடைந்தது. பாட்டி, இது மிகவும் அவமானமாக இருக்கிறது. இப்போது எனக்கு பிட்சா வேண்டும். மாமா மியா. ஓ, நான் புரிந்து கொள்கிறேன். சரி. ஓ, நீங்க வெப்பில் இரும்பு கொண்டு மாவை வறுக்கலாம். கேசப் சேர்த்துக் கொள்ளவும். அப்படியே. பின்பு மேலும் சாலாமி, மேலும் சீஸ். இது சுவையாக இருக்கும். ஆம், என்ன? சரி, நீ ஏன் ப்ரோக்கோலியை பீட்சாவில் அதிகமாக சேர்க்கவில்லை என்று நினைக்கிறேன். இது வெறும் சுவையானதாக அல்லாமல் ஆரோக்கியமாகவும் இருக்கும். என்ன அழகு பாட்டியின் பீட்சா எப்படி இருக்குது? நான் சீஸ மறந்துட்டேன். யோஃப்க் எப்படி என்று தெரியல. ஆகஸ்ட் ஃபீடு பண்ணப்படல. என்ன? எனக்கு ஒரு சிறந்த ஸ்வெட்டர் நான் எப்பவும் கண்காணிக்கிறேன். பரவாயில்லை. வணக்கம். நான் சாப்பிடுங்கள். ஆஹா, சரியாக இருக்கிறது. யாரும் என்னுடைய சிறிய ரகசியத்தை பார்க்கவில்லை என்றாலும் சரி, இங்கே அடுப்பு உள்ளது. நமது பீட்சாவை உடனே சூடாக்க போகிறோம். காத்திரு. சரி, அற்புதமான பீட்சா செய்ய நான் இத்தாலியிலிருந்து நேரடியாக பெப்பரோனி ஆர்டர் செய்கிறேன். மீதமுள்ளது திறமையின் விஷயம். ஆமாயா, அது செய்கிறது. பாருங்கள். ஓ, ரபோஷா, இப்போ என் வாஃபில் கிட்டத்தட்ட பொழிந்துட்டேன். அப்படி இல்ல, எனக்கு அது நினைவு. சரியான நேரம் தட்டி வைக்க. ஓ, இது மிகவும் சூடாக உள்ளது. சரி, மேலே சில சாஸ் சேர்க்கலாம். மஸ்டர்ட் மற்றும் கேச்சப். எனக்கு அது இனி வேணாம். அருமை. சரி, இங்கே என் பீட்சா. ஓ, இல்லை. அவர் உயிரோட உள்ளாரா? என் ருத்ரி ஏன் சமையல் கலைஞர்? சரி, பிள்ளை இல்லை. மம்மா மியா, என்ன ஒரு கெட்ட கனவு. அப்பா, உன் வேலை முடிஞ்சிட்டதா? எனக்கு ரொம்ப பசிக்குது. அருமையானது. இதோ உனக்காக செல்லமே. சரி, இங்க என்ன இருக்குது பாப்போம். ஓ, பல தேர்வுகள் இருக்கின்றன. ஆனால் இந்த பீட்சா சாப்பிடப்பட்டதா அல்லது ஏதேனும் இருக்கிறதா? சமையலர், இது என்ன? அதை சாப்பிட விருப்பமில்லை. ஆனால் பாட்டியின் பீட்சா, சரி, அதை சாப்பிட விரும்புகிறேன். இல்லை, வேண்டாம். அதிலும் கோசு இருக்கிறதா என்று சொல்லுங்கள். நிராசைதான். நான் அதனை உண்டாலும் இல்லை. என் சகோதரியின் பிச்சா மிகவும் நறுமணம் வீசுகிறது. பாருங்கள், அதில் மிக அருமையான சீஸ். எனக்கு இது மிகவும் பிடிச்சிருக்கிறது. சகோதரி, நீ வென்று விட்டாய். உண்மையாவா? நன்றி.
நீ சரியா எனக்கு பான்கேக் செலவாகுது? ஆம். எனக்கு மிச்சமா இருக்கு. சவால் இங்கு தொடங்க வேண்டும். நானாவிடம் எப்போதும் மாவு இருக்கும். இந்த சுவையான மாவை தயாரிக்க நமக்கு 400 கிராம் மாவு, ஒரு முட்டை, சிறிது பால் தேவை. மாவாய் தர ஏஜிஏ மிக்ஸே நம்பர் ஐடிஐ ஐலே எங்க ரஸ்காய் வடுத்து ப்ரோ கேக் தொடங்கு. நான் தான் அவற்றை கரடி வடிவத்தில் செய்வேன். இதோ என் கரண்டி. இவற்றை பாருங்க, அவை ரொம்ப அழகா இருக்கின்றன. சில ஒலியில சாக்லேட் சேர்த்து மறுபுறமா திருப்புங்க. அது தயார். அவை பரப்புரிதானே. எனது பேத்தி இந்த சுவையானவற்றை என் நிச்சயமாக காதலிப்பாள். மேலே சிறிது விஸ்வரூப கிரீம். மூக்கு கவசங்கள் மற்றும் பூஞ்சோறு. அப்பா பாட்டி, நீங்கள் உண்மையிலேயே பேசுறீங்களா? இப்போது பான்கேக் மாவில் எதையும் வரையலாம். உருவாக்கலாம். நீங்கள் சவாலில் வெல்வதற்கு இன்னும் கற்பனை திறன் அதிகமாக வேண்டியதுதான். உனக்கு என்ன வேண்டும்? அற்புதம். ஓ கடவுளே. ஓ பேத்தி, வா உனக்கு உதவுகிறேன். இது வாங்க. ஓ நன்றி பாட்டி. இப்போது நான் முகங்களையும் உருவாக்க போகிறேன். இந்த பான்கேக்குகளிலிருந்து ஒரு நகைச்சுவையான யூனிகார்னை உருவாக்க போகிறேன். மேலும் மிட்டாய் மற்றும் ஐஸ்கிரீம் சேர்க்க போகிறேன். மேலும் கிரீம் மற்றும் வண்ணமயமான தூள்களை வைத்து முடியை வரைவேன். ஓ அதை பார்க்க. இத பாரு அக்கா. சே, இது முழுவதும் சிறப்பா இருக்குது. நீங்க இத்தனை அன்றியாயம் செஞ்சீங்க. நான் யூனிகார்னுடன் தொடங்க விரும்புகிறேன். அது ரொம்ப அழகா தெரியுது. ருசிக்கவே பிடிக்கல. சரி, அழகான சிறிய கரடியர்கள். நான் உறுதியா பாட்டி அவற்றை செஞ்சிருப்பாருன்னு நினைக்கிறேன். அவை உண்மையில குளிர் சாதனமாகவும் சுவையாகவும் ரொம்ப காலா சாக்லேட் சூப்பரானவையா இருக்குன. நான் ரொம்ப உற்சாகமா உள்ளேன். எனக்கு முயற்சிக்க எஞ்சியது செஃப் ஹாம்பர்கர் மட்டுமே. இது மிகவும் நல்லா இருக்கு. அப்படியா? முடிவாகிவிட்டது. வெற்றி பெற்றவர் பாட்டி. தேமா. ஓ நன்றி என் கடவுளே, உங்களுக்கெல்லாம் நன்றி. இனி என்ன நடக்க போகிறது என ஆச்சரியப்படுகிறேன். இது மிகவும் எளியது. உனக்கு கட்டணத்தை காண்பிக்கிறேன். இந்த முறை இது இந்த அழகான பூனை இருக்கும். இது உங்களுக்கு இதை பேயாதிய நேரத்தை வழங்கும் பரிசு. எனது விருப்பத்திற்கு மிகவும் பிடித்த வரைதல் பாராட்டு பெறும். உங்கள் நேரம் துவங்கியது. மிகவும் விசித்திரமானது. அதுக்கே தயாரான பாயிண்ட் இருக்கிறது. புரிந்தது. நான் இந்த திரவ குறும்பை பயன்படுத்தி பார்க்கிறேன். நான் முடிக்க முடியும் என்று நினைக்கிறேன். ஆம், நீங்கள் அதை கையாளலாம். நீங்கள் இதை மிட்டாய் என்று சொல்கிறீர்களா? அது ருசிக்குமா? எனக்கு ஒன்றுமாக இருக்கிறது. அழுக்களவி இனிப்பு, மிகவும் குளிர்ச்சி. பூனைகளை வென்றேன். நான் காத்து நிச்சயமாக வெல்வேன். அவர்கள் வெற்றி பெற வாய்ப்பு இல்லை. நான் 3 வார்த்தைகள் எழுத முடியும். எப்படி வேண்டுமானாலும் ஸ்ரீங்க. நீங்கள் எப்படி செய்தீர்கள்? உங்கள் தாடி மூடு. So guys, நான் முடிஞ்சு விட்டது. வெற்றியாளரை நான் தேர்ந்தெடுக்கும் நேரம் வந்துட்டது. இதோ எனது வரைகளை. ஆண்டி, நீ நல்லா செய்தாய். ஆனா ரொம்ப ஒழுங்கா இல்ல. மேரி, நீ அனைத்தும் கேண்டி சாப்பிட்டாயா? மான், அதுல உங்களுக்கு குழந்தை கிடைக்காது. சரி, அடுத்ததுக்கு போகலாம். மியா, நீ எனக்கு மகிழ்ச்சியை தருகிறாய். உனக்கு ஒரு நல்ல பூனை இருக்கும். எனவே இந்த சுற்றில் பரிசு பெறுவது நீதான். அப்படின்னா அது மிக நல்லது. எப்படி? எஞ்சிலும் புதிய தோழன் வரப்போகிறான் என்றால் நாம் கமின் தேவை. இதன் உதவியால் நீங்கள் இந்த பொம்மையின் ஓவியத்தை உருவாக்க வேண்டும். அப்படியே இந்த பொம்மை சாதாரணமானது இல்லை. இது மிகவும் ருசியானது. இது ஒரு சரியான கேக். வாவ்! அதால் விரைவாக செய்யுங்கள். ஹூரே!
என் வாழ்க்கையில் நான் ஒருபோதும் கம்மால் வரைந்ததில்லை, ஆனால் இது பல விரும்பப்படுவதில்லை என்றுதான் எனக்கு தோன்றுகிறது. அதை நேரடியாக காகிதத்தில் வித்தியாசமான வடிவங்களை அமைக்க வேண்டும். அது மிகவும் நன்று. அது எனக்கு அருமையாக மாறி வருகிறது. ஒரு சுவாரஸ்யமான முறையில இதுவும் சிறப்பாக மாறலாம். நான் அதை செய்து முடிக்கிறேனா பார்ப்போம். இல்லை, உங்களுக்கு அதை எப்படி ஐயோ, பிச்சு இல்ல. கைவிட வேண்டும் என்று தெரியாது. ஓ, என்னது மாமிசமா? நான் இந்த சுவையான கேக்கை பெறுவதற்காக எல்லாவற்றையும் செய்கிறேன். எனது தொழில்நுட்பம் வேலை செய்யும் என நம்புகிறேன். முக்கியமாக எல்லாவற்றையும் மிக கவனமாக செய்வதே. அடப்பாவியே, இது இப்படி எளிதில்லை. ஓ, நான் என் ஒரு கண்ணாடிகளையும் இது போட்டு விட்டேன். எவ்வளவு வெறுக்கத்தக்கது. அப்போ ஆனோவே பசங்களா, நிறுத்துங்கள். உங்க நேரம் முடிஞ்சது. உங்க வரைபடங்களை காட்டுங்கள். மியா, நான் உன்னில் அதிகம் எதிர்பார்த்தேன். இது மோசமாக இருக்கிறது. மேரி, ஆனா நீ சதவீதம் செய்யிட்டியே. நல்லா செய்த. ஆண்டி, நீங்களும் நன்றாகவே செய்தீர்கள் நண்பா. நீங்கள் மேரியை அடைந்து முடியவில்லை, எனவே வாழ்த்துக்கள். மேரி இந்த பெரிய கேக் பசிக்கிறதே ஒரு மந்திரம். வாவ், நான்ம மிகவும் நல்லது. ஓம் நம் நாம். கடைசியாக நாம் உணவுடன் வரைய மாட்டோம். இந்த சுற்றில் உங்கள் பரிசாக பல வகையான அழகு சாதன பொருட்களால் நிரம்பிய இச்செய்தியாளர் கூட இருக்கும். அதுவே குறைவாக இருக்கிறது. விரைவாக உங்கள் நேரம் தொடங்கிவிட்டது. தோன்றுவதற்கே நான் இந்த பெண்ணிய பெட்டியிற்காகவும் சண்டையிட வேண்டியிருக்கும். குறைந்தது நான் வரைதலுக்கு பயிற்சி மேற்கொள்ளலாம். ஆமாம், நான் ஓப்பனை ஐன்டைஸ் பிளேடம் பாவின் சாய்ஸ் உருகை வென்று நுட்க. ஆஹா, உண்மையிலேயா? எனக்கு ஒரு சிறந்த யோசனை இருக்கிறது. நீங்கள் அதை காட்டிலும் வேகமாகவும் ஊக்கமூட்டியாகவும் செய்ய முடிந்தால் இந்த அழகு சாதன பையை ஏன் வரைந்திட வேண்டும்? நீங்கள் காகிதத்தில் சாம்பல் மட்டும் தேய்த்தால் போதுமே. வேணும் பாருங்கள், இது ஏற்கனவே மிகவும் அழகாக இருக்கிறது. ஆனால் இன்னும் ஒரு கட்டம் உள்ளது. இதை செய்ய பிளாஸ்டிக் ஃபில்ம் வழியாக உலர் தின்ன வேண்டும். இதற்கு நான் ஒரு சாதாரண உலக்கி பயன்படுத்துவேன். அப்படித்தானே? நீங்க தான் ரொம்ப புத்திசாலியான்னு நினைக்கிறீங்களா? அவ்வாறு இல்லை என்றால் நானும் ஒரு மிகவும் அசாதாரணமான யோசனையை கண்டுபிடித்தேன். ஒரு கிரண்பு சனா தண்ணீரில் கலக்கிறேன். ஆனால் முதலில் இதை சிறிய துணுக்குகளாக நசுக்க வேண்டும். அப்படிதான். அதற்கு பிறகு இதை முழுமையாக கலக்குவேன். ஆமாம், நான் சாதாரண தூரிகையால் பூசக்கூடிய வண்ணத்தை பெறுவேன். மெச்சம். மேரி, நான் உன்னை காதலிக்கிறேன். அதுவே நல்லதாக இருக்கிறது. ஓ, அந்த வாசனை என்ன? மேய், நீ என்னை கவனம் சிதறடித்து விட்டாய். உன்னால் எல்லாம் எரிந்து போட்டது. அது மிகுந்த வேடிக்கையாக இருக்கிறது. அவ்வளவு எப்படி கட்டாயமா? நான் முழுக்க நனைஞ்சு போயிட்டேன். பசங்களா, நேரம் முடிஞ்சு விட்டது. மேரி, இது என்ன கருப்பு புள்ளி? இது நல்லதல்ல. நண்பா, நீயும் என்னை ஏமாற்றி விட்டாய். இது மோசம்தான். ஓ வெண்டி, நீ நல்லா பண்ற. உனக்கு ரொம்ப சீரிய ஓவியம் இருக்கு. வாழ்த்துகள். உனக்கு மேக்கப் பைப் கிடைக்குது. கூல். சரி, ஆனால் இதை என்ன செய்யறது எனக்கு தெரியலை. எனக்கு ஒரு மேல் யோசனை உள்ளது. பெண்களே, என்னிடம் நெருக்கமாக வாருங்கள். உங்களுக்கு நான் நேரடியாக மேக்கப் செய்வேன். நீங்கள் உங்களை அடையாளம் கண்டு கொள்ள முடியாதபடி செய்வேன். டாடா. என் கருத்தில நான் ஒரே ஒரு மாஸ்டர். என்ன மாதிரி பிசாசு? ஓ ஓ என்ன பார். ஓ இல்ல. ஓ, ஒரு கலைஞரா? எனக்கு பிடிக்குது. சரி, இது கடைசி சுற்றுக்கு நேரம். இந்த முறை உங்களுக்கு ஒருவருக்கு புதிய ஐபோன் கிடைக்க போகிறது. என்ன, ஒரு ஐபோன்? அது மிக சுவாரஸ்யமானது.
இந்த கூர்மையான பொருளுடன் எவ்வாறு துளையிடுவது என்பதை கண்டுபிடிக்க வேண்டும். சரி, போங்கள். நல்லா வேலை பண்ணி. அந்தோ என் பேனா உடைந்து விட்டது. இப்போது நான் என்ன செய்வது? ஒரு அத பத்தி யோசனை என்ன ஏற்பட்டது. என் வெற்றிக்காக நான் பேனாவை பயன்படுத்துவதோடு மட்டுமின்றி மேலும் சுவாரஸ்யமான ஏதேனும் ஒன்றையும் பயன்படுத்தலாம். உதாரணமாயி ஒரு நாணயம். அதை பாக்கெட்ல கண்டுபிடிக்க வேண்டும். கண்டுபிடித்து விட்டேன். ஓ, எப்படியாவது. ஆனால் வெற்றி எனது கையில் பிறந்து விட்டது. உன் பையில் உள்ளதா? எப்படி சார்? நான் ஒரு குளிர்ச்சியான வரையற்போம். இல்லை, நீ என்ன வெல்ல மாட்டாய். நீங்கள் என் எதிர்கால கலைப்பாவை ஒட்டவும் முடியாது. கைஸ், நேரம் ஓடிக்கொண்டிருக்கிறது. நீங்கள் அங்கே என்ன சொட்டமளித்தீர்கள் என காட்டுங்கள். ஓ நோ, நான் அதை சுவாரஸ்யமாக செய்யவில்லை. ஆனால் எனக்கு ஒரு யோசனை இருக்கிறது. எடி, பாரான்னு பாரு. அங்கே ஒரு UFO பறக்குது. என்ன? காலை வணக்கம். எங்கே? அங்கே எதுவும் இல்லை. இஸ்ரேல், உங்கள் மூட்டுகளை உயர்த்துங்கள். மனிதரே, உண்மையாகவே வியப்பாக இருக்கிறது. நான் அதிகமாக எதிர்பார்த்தேன். மேரி, ஆனால் உங்களுடையது மிக குள்தான் வந்திருக்கிறது. ஆண்டி, நீயும் மேசமாக இல்ல. ஆனால் மேரியின் குணம் அதிகம் குழு. என்ன? இது நியாயமில்லை. இது என் ஓவியம். அங்கே உங்களுக்கு புதிதாக ஒரு ஐபோன் கிடைக்கும். ஹுரே! நான் எப்போதும் இவற்றை பற்றி தான் கனவு கண்டேன். நான் மிகவும் சிறந்த புகைப்படங்கள் இருக்கவும். இது ஏன் தோசோ ஆபத்தானதாக தோன்றுகிறது? என்ன? இல்ல, அது உண்மையானது அல்ல. உனக்கு கிடைச்சது சரியானதே. எவ்வளவு நேரம் சுழன்று கொண்டிருக்க முடியும் என்பதை கண்டுபிடிப்பது ஆச்சரியமாக இருக்கிறது. ஏய், ஒன்னு சார், எனக்கு மிக சுவையான கேக் வேண்டும். கோல், நான் ஒன்னா போவேன். நான் அத பண்ணிய. அதை வேண்டுமானாலும் எளிது. நான் ஒரு ஆமாம், ருசியான பை இல்லாமல் என்ன வகை கேக்? மிகுந்த கவனமாக. இன்னொரு கேக், இன்னொரு கிரீம் பாரு, மற்றொரு கேக், மற்றொன்றை மிதவை. ஹோம் ஆகலாம், பார்ப்போம். அப்புறம் ட்ரஸ்ட் மீது கோரியம் பண்ணுவேன். அருமை. என் வேண்டுக்குரிய மார்க்கோவுக்காக ஒரு இதயம் கேக். அதை கொஞ்சம் அலங்கரிப்பேன். ஒரு கிட்காட் மற்ற கிரீம் கொள்றேன். சில சாக்லேட் மேலே சேர்ப்பேன். மார்க்கோட்டுக்கு இது பிடிக்கும். இப்பொழுது அது எப்படி இருக்க வேண்டும் என்று உங்களுக்கு காட்டுவேன். அதை நறுக்கி இரு பகுதியில் ஒன்றை வைத்து நடுத்துல வரக்கூடாது. காபிக் சப்பருப்புக்கு மேலும் வண்ணத்து பூச்சி போல் இருக்கும். Dans curry ha one expansion reservoir LA and single true train. சரி, நீங்கள் தற்காலிக கெட்பெட் மற்றும் ஒரு வாய் சேர்க்கிறேன். this is now Churchill Dutcher. உங்களுக்கு தரல. அந்த கேக் அழகாக இருக்க வேண்டியது அவசியமில்லை. முக்கியமானது அது சுவையாக இருக்க வேண்டும். இந்த மலை அப்படியே கேக்கை போலவே இல்லை. இப்போது என் கேக் ஒளி ஒளியாக இருக்கும். நிறமுள்ள சாக்லேட். ஆஹா, அப்படின்னா கொஞ்சம் மின்மினி சேர்ப்போம். இன்னும் கொஞ்சம், ஏனெனில் பெண்கள் மின்மினிக்கு விரும்புகின்றனர். ஆஹா, அருமை மிக்கது. செம்மையாக இருக்கிறது. என் கேக் கண்டிப்பாக வெல்வது. ஆஹா, இது ஒரு மோசமான யோசனை அல்ல. நண்பா, கேக் இன்னும் சிறந்தது. வா, என்ன ஒரு அழகான பிரகாசமான கேக். இருந்து தொடர்கிறேன். மிகவும் சுவையாக இருக்கிறது. அடுத்தது பாட்டியின் கேக் சாப்பிடுவேன். எனக்கு பிடியான இனிப்புகள் மற்றும் சாக்லேட். சரியானது. ஆமாம், ரகமான விசித்திரமான கேக் இது. இத பாது சுவையாக இல்லை. ஆகையால் கடையிலிருந்து வாங்கிய கேக் வெற்றி பெற்றது. நான் சொன்னேனே, அது உஷ்ணமாக்கியது. வெண்ணெய் துணிகளில் சிறந்த சாக்லேட்டை யார் தயாரிக்கிறார்கள் என்பதை பார்ப்போம். சரியாவே இருக்கு. சரி. ஹே, சூஸ். ஹாய்.
நான் செஞ்சிடுவேன். சரி. Gewoon zal zeer schoon sagleert. Vol pijzerpiegel. Eelde, saglerte suri. Like clockworker. கொஞ்சம் ஹெர்சியின் சேர்க்கவும். அற்புதம். வாங்க அதை புகட்டுவோம். And I kill Mrs. Becking. என்னை கிண்டல் செய்வதற்கு என்னுடைய படத்துடன் என்ன ஒரு அழகு. பெருசாக நினைக்காதே. நான் பதிவு. நீ புரிந்து கொள்ளவில்லை. எப்படி நான் பண்ணணும் முயற்சிப்பேன். சுவையாக இருக்கு. ஆம். சரி. ஆம். உண்மையான ஹாட் சாக்லேட் கண்ணாடி குவளை பயின்று தயாரிக்கப்படும். மக்களின் கேக்குறேன். இப்போது ஹாட் சாக்லேட் ஊற்றுகிறேன். சரி, நீங்கள் கிரீமை அடித்து அழகான மழுப்பிய தலையை உருவாக்கி மார்ஷ்மாலோவுகள் கொண்டு அலங்கரிக்க வேண்டும். ஹாட் சாக்லேட் இவ்வாறு இருக்க வேண்டும். அதை கைகளால் தொடாதீர்கள். நீ என்ன செய்ய வேண்டும்? தண்ணி பூசணி போதும். நான் இதை சாப்பிடுவேன். எவ்வளவு சுவையானது. நாங்கள் ஒரு பெரிய தலை மற்றும் மேலும் மார்ஷ்மலோக்கள் வேண்டும். சிறுத்து மெஞ்சு வைக்கும் மிட்டாய் சேர்க்கவும். ஓரியோஸ் போதுமா? மிகவும் நல்லவராகிறோம். சில குக்கி குச்சிகள். இதை கண்டிப்பாக யாரும் செய்யல. சரி, நான் இந்த பங்கேற்பாளரிடமிருந்து முதல்ல நல்லது முயற்சிக்கிறேன். எத்தனை மார்ஷ்மெலோஸ். இது ரொம்ப நல்லா இருக்கு. நிறுத்தாத கூடும். நான் பார்ட்டிக்கு கொடுத்தேன். அவளது ஹாட் சாக்லேட் சராசரி தான். இந்த கண்ணாடிக்கு பாய்ச்சல் வேணும். சுவையாக இருக்கிறது. நம்ம கொஞ்சம் மற்றும் ஆண்டி வெற்றி பெறுகிறான். நான் உண்மையான மாஸ்டர். நான் ஜக்லிங் செய்றேன். இந்த முறை நான் இதை வேண்டுகிறேன். அதை எப்படி சமைப்பது என்று தெரியாது. அவற்றை சாப்பிட எப்படி என்பதை மட்டும் தெரிந்தால் பழைய யோகங்கள். உன்னை அண்மையாக கவனிக்கிறேன். நான் என்ன செய்ய வேண்டும்? சரி, பாருங்கள். நாங்கள் உருளை கிழங்குகளை எடுத்துக்கொள்கிறோம். இது போல அவற்றின் தோலை உரிக்கிறோம். பின் இவ்வாறு நறுக்கவும். எண்ணெய் மற்றும் கிழங்கை வச்சு விடுங்க. There's a Gordon Mel bro. ஓ, அப்படியா? சரி, ஒரு நிமிஷம் இரு. பட்டாட்டா. அப்பா, மேலும் எண்ணெய் சேர்ப்போம். காத்திருக்கும் நேரமில்லை. அடுக்கை உடனே அதிகபட்சமாக அழுத்துவேன். குனி பாதுகாப்புக்கு உதவும். உருளைக்கிழங்கை போடுகையில் கவனமாக இருங்கள். அது ஒரு கேவலமான யோசனை போல் தெரிகிறது. ஜாக்கிரதை ஆண்டி. எனக்கு நினைக்கிறது இது சிறப்பாக வந்துவிட்டது. ஓ மை, சாதாரண சீப்புகளா? என்னுடைய சீப்புகள் மிகவும் சிறப்பாக இருக்கும். டாட் இலைகளை எடுக்கலாம். அவற்றை கவனமாக வெட்டுங்கள். கொஞ்சம் எண்ணெயை எடுக்க போறேன். மீண்டும் பண்ண முடியாது. எண்ணெயை காய வைத்து நறுக்கிய டோர்டில்லாஸை பொன்னிறமாக கலந்து பொரித்து எடுக்கவும். நான் சில நாசோஸ்களை பிளேட்ல வைத்து பிறகு சீசர் ஊறுக வைக்கிறேன். எலுமிச்சை துண்டுகளை அலங்கரித்து முடித்து விடுங்கள். இது ஒரு கோடாளி. பிளண்டிஷ். நான் அவ்வளவு சீக்கிரம் சந்தோஷமா இருக்க மாட்டேன். நான் அவங்கள பொருள முற்றிலும் மறந்துட்டேன். அத ஒரு தட்டுல வைக்கணும். யாருக்கு அது பிடிக்கும்? மைக்கேல், எனக்கு அப்படி கருதுவதில்லை. நான் என்ன செய்ய வேண்டும்? ஆம், கொஞ்சம் சீஸ் பொடி சேர்ப்போம். அது எல்லாத்தையும் சரிவா மாற்றும். சரி, மார்கோ விரும்புவான் என்று நம்புவோம். துண்டுகள் தயாராக உள்ளன. ஓ மை, லெட் எதுவே மட்டும் கொண்டு வரும். நல்லது, நல்லா இருக்கு. என்ன விதமான இந்திரவுகள் இவையே? சரி, நான் ஒரு துண்டு முயற்சித்து பார்ப்பேன். ஐயோ, என்ன கொடூரம். இதை சாப்பிட முடியாது. இவைகள் ருசியாக இருக்கின்றன. ஒரு நிமிஷம். இதுவே நிச்சயம் சிப்ஸா? நான் ஒரு கொஞ்சம் கடித்து பார்க்கிறேன். இல்லை, இது சுவையானது இல்லை. எனவே பார்ட்டியின் சிப்ஸ் தான் ஜெயித்தது. நான் சொன்னேன், நீ கேள்தாயே. என்ன
ஓ கேட்சப் எனக்கு பயன்படும். ஸ்பாகெட்டி வேண்டும். அது முழுக்க முழுக்க இருந்தால் நான் இதை அதை செய்வது எப்படி எனக்கு தெரியுமா என்று விரும்புகிறேன். என்ன? அவற்றை பாத்திரத்துல வையுங்கள். ஒரு நிமிடம். அவை எப்படியாவது இடமா இல்ல. நீங்கள் அவற்றை எப்படி சமைப்பீங்க? வாருங்க, உள்ள போங்க. முச்சாள் மக்கள் உனக்கு எப்போதையும் காட்டுகிறேன். வாங்க, உள்ள வாங்க. என்ன செய்கிறீங்க? முதலில் நீங்கள் நெருப்ப கொளுத்து பாரேன். அப்புறம் மேல் நீட்டி தண்ணீரில் ஸ்பெகட்டிய போடு. பார்த்தீர்களா? அவை கரைகிறது. என்ன விஷயம்? Sir, pasta realize your difference. நீங்களே மாவனை எடுக்கிறோம். ஹர்ஸ்கிட்ஸ்டாடியல மையத்தே ஒரு கேஸ் for you what is it? Green rotor is this for you? நம்ம உடைச்சு மாவில் கலந்து இடுவோம். இது கருப்பு வண்ணம் சேர்த்தால் ஏற்கனவே ஒரு வித்தியாசமான பாஸ்டா கிடைக்கும். மாவை ஒரு சிறிது நேரம் மூட வேண்டும். அதற்கு நான் நேரம் ஒதுக்குவேன். பார்ப்போம். என்ன இது குழப்பமாக இருக்கிறது. நீங்கள் டாண்டை சரியாக எடுத்துக்கொள்ளலாம். இப்போது அதை விரிக்கப் போகிறோம். கேயாப்பிக் கொள்ளுங்கள். இப்போது வெட்டுங்கள். இது உண்மையான இத்தாலிய பாஸ்தாவை போல மாறுகிறது. இப்போது அதை கொதிக்க விட இருக்கிறோம். அதை கவனமாக ஒரு தட்டில் வையுங்கள். இந்த பாஸ்டாவிற்கு ஆக்குபஸ் சரியாக இருக்கலாம். அதை வறுக்கலாம். பாஸ்டாவின் மேல் வைக்கவும். நீங்களும் முடிச்சுட்டீங்க. நீங்க என்ன செய்றீங்க? ஏன் இவ்வளவு கேட்சப்? கெட்சப்ப அதிகம் சேர்ப்பது ஏது? ஓ ஏன் அதுதான் என்ன? ஹெண்டி என்ன பண்ற? ஸ்பெகட்டி வெளியே வரமா இருக்குது. ஓ சரி, கவலைப்பட்டு தேவையில்லை. நான் தான் ஐயோ, இது எனக்கு இனி உதவுவதில்லை போல. என் வீடியோ ஸ்பெகட்டி இப்படி தெரிய வேண்டாம். இத சமைக்க அவ்வளவு கடினமா தான். நான் தயாரித்த நூடுல்களை கொண்டு மாற்றினால் என்ன ஆகும்? நிச்சயமாக இதை இங்கு முடிக்க முடியும். எல்லாவற்றையும் சரி, அதை ஊற்றி விடலாம். மூடி விடுங்கள். சிறிது நேரம் காத்திருங்கள். தயாரிப்பு நூடுல்கள். ஓ, இது என்ன கொடுமை! இந்த நூடுல்கள் தயார். அதுல சிலந்தி. ஆக்டோபஸ். உண்மையில் அது அருவருப்பாக தோன்றுகிறது. அதை எப்படி சாப்பிடுவது? இது கொள்ளையடிக்கிறார்கள். நான் இது கடிக்க கூட முடியவில்லை. அருவருப்பானது. காரசாரமான ஸ்பாகெட்டி மிக அருமையாக இருக்கிறது. அதை சமூகமா முயற்சிப்போம். அருமையாக இருக்கிறது. வெட்டியிலும் குழில ஸ்வராசியம். இது மோசமாக இல்லை போல தெரிகிறது. ஆனால் ஒரு முகாரம். என் வாய் எரிகிறது. நகைச்சுவையாக உள்ளது. நான் ஒரு துருவானை போன்றே இருக்கிறேன். அப்படியே எட்வின் வெற்றியாளரா? எனது திட்டத்தில் என்ன இருக்கிறது என்று பார்ப்போம். மேக்கப். சட்டி சாட்சியம். எங்கு தொடங்குவது? டாப் பவுடர். என்ன மை ஃபார் சன்ரைட். திற வா. மிகவும் இறுக்கமாக மூடப்பட்டுள்ளது. ஓ, என் முகம் முழுவதும் பவுடர். ஆஹா, அதை கொஞ்சம் குலுக்கி விடலாம். அற்புதமான வெளிர்தோல் நிறம். அருமை. இப்பொழுது இந்த தூரிகையை எடுத்துக்கொள்ளலாம். எனக்கு ஒரு அழுக்கானது இருக்கிறது. இது பொருந்தவில்லை. அப்போ என்ன எடுத்துக்கொள்ளலாம்? அடடா, சரியாக. அலமாரியில எனக்கு ஒரு தூரிகை இருக்கிறது. இதோ. ஆம், இது ஒரு கட்டுமான தூரிகை. ஆனால் அது பரவாயில்லை. இத என் மேக்கப் தூரிகையாக மாற்றுவேன். என் பொம்மைக்கு தனிப்பட்ட சன்ஃபெட் உள்ளது. எனக்கு அது தேவை. நாம் தூரிகையா சன்ஃபெட்டில் வைப்போம். இப்போது என் முடி அலங்கார திறமைகளை சேர்க்கிறோம். அதிகமானதை எல்லாம் வெட்டி எடு. அப்படியே. நான் ஒரு சிறிய தூரிகை செய்ய வேண்டும். மற்றும் இது சரியாக இருக்கிறது. சிறப்பு. அதை சிவப்பு கண்ணிழலில் மூழ்க விடுகிறேன்.
அடுத்ததாக கண்மூடிகளுக்கு கண்ணிழலை பயன்படுத்தவும். சரியானது. அருமை. இப்போ எனக்கு சில வாவ்வால் வடிவ ஸ்டென்சில்கள் வேண்டும். நான் அவற்றை என் கன்னங்களில் பயன்படுத்துவேன். அது கொஞ்சம் அதிகமாக இருக்கிறது. நான் 2 நீக்கலாம். பறந்து செல். அடடே, அவை நேராக என் மூக்கில் பறந்து விட்டன. அங்கிருந்து வெளியே வா. சரி, இது ரொம்ப நல்லது. ஓ, அது கொஞ்சம் அதிகமாக இருக்கிறது. மிடுக்குகளை என் மிடுக்குகளுக்கு ஒட்ட வேண்டும், என் தோலுக்கு அல்ல. அடுத்ததாக கண் வரையலை வரைவோம். அது கூர்மையாக இருக்க வேண்டும். வாவ், நான் அழகான வடிவமைப்பை வரைந்தேன். மற்ற பக்கத்திலும் அதே. அற்புதம். வாவ்! புகைப்படம் எடுக்கலாம். ஓ, ஃபிளாஷ் ரூம் பிரகாசமா இருக்கு. என் கண்கள். ஆனால் எனக்கு ஒரு யோசனை இருக்கு. வாம்பயர்கள் சிவப்பு கண்கள் கொண்டவர்கள். அவை சிவப்பாக மாறணும். ஒரு நிமிஷம் ஃபிளாஷை சகிச்சுக்குவோம். மற்றும் ஆம், இது வேலை செய்தது. இப்போது என் கண்கள் சிவப்பாக உள்ளன. கடைசியாக லிப்ஸ்டிக் போட வேண்டும். கருப்பு வரையறையை உருவாக்குவோம். அதற்கு பிறகு அதை சிவப்பு லிப்ஸ்டிக்கால் நிரப்புங்கள். சரியானது. ஓ, என் முடியும் மோசமாக இருக்கிறது. என் ஜன்னலுக்கு வெளியே ஒரு டேட் நடக்கிறது. அந்த பொண்ணுக்கு சிறந்த முடி உள்ளது. எனக்கும் அதே மாதிரி வேண்டும். ஓ, அதை மீன் பிடிக்கும் கம்பியால் திருட முயற்சிப்போம். அவள் அதிகமாக கோபப்பட மாட்டாளா என்று நம்புகிறேன். அப்படியே. ஜிம், நீ ரொம்ப அழகா இருக்கிற. என்ன உன் முடி எங்கே? என்ன ஒரு கனவு. பாட்டா, இது வேலை செய்தது. இப்போது எனக்கு அழகான முடி அமைப்பு உள்ளது. இதை முயற்சி செய்து பார்ப்போம். சூப்பர். இப்போதைக்கு எனது மாற்றம் எப்படி இருக்கிறது? எனக்கு மிகவும் பிடிச்சிருக்கிறது. எனக்கு வாம்பயர் போல தோன்ற ஆரம்பித்து விட்டேன். சரி, புதிய இரத்தத்தை பெறுவோம். ஓஹோ, அங்கே ஒரு மெர்மெய்டு ஜூடி இருக்கிறாளா? வா ஜூடி, நீ ரொம்ப வித்தியாசமாக இருக்கிற. அவள் நம்மை போல தோன்ற ஆரம்பிச்சு விட்டாள். டைலரை பாருங்கள். இது வேலை செய்கிறது போல தெரிகிறது. டைலர் என்னை விரும்பத் தொடங்குகிறார். ஹாய், முடியாது. அவர்கள் ஒன்றாக இருக்க போவதில்லை. நான் அவளை கெடுக்கப் போகிறேன். அவளுடைய பிரீஃப் கேஸில் ஒரு கோலா பாட்டில் இருக்கிறது. ஜூடிக்காக அதை குடிப்போம். ஆத்ஷாஸ்திர புலிமிக்ஸ் உப்பைகுளிர் பிரம்ஸ்களை வற்றும் ஒன்னானே சொல்லிட்டேன். அது உடைகளில் விழுந்து விட்டது. இல்லை, என் உடைகள் அவை அழுக்காகிவிட்டன. லிலியன், நீ என்ன செய்தாய்? இப்போது நான் மாற்ற வேண்டும். எனது பிடித்த சட்டை கெடிந்து விட்டது. அடுத்தது என்ன திட்டத்தில்? ஓ, நான் ஒரு உடை தயாரிக்க வேண்டும். காத்ரு, எனக்கு ஒரு யோசனை வந்தது. என் அலமாரியில ஏதோ இருக்கிறது. அது வேலை செய்யலாம். எப்படி? இந்த உடை இல்ல, இது சரியான தீம் இல்ல. கொன்னிச்சிவா. ஊர்தி இணைப்பு வீரராக இருக்கலாமா? இல்லை, அது சரியல்ல. கட்டுமான தொழிலாளி பற்றி என்ன? சரி, அது வித்தியாசமா இருக்கிறது. நான் ஒப்புக்கொள்கிறேன். அப்போ நான் ஒரு டாக்டர் உடைய பரிந்துரைக்கிறேன். அதற்கு பிறகு டைலர் எனக்கு பயப்படுவான். எனக்கு வாம்பயர் போன்ற ஏதாவது தேவை. அமிகம் பிரைஸ். நான் ஏன் தொப்பி தேவை? சரி, மாற்றுவோம். அது சிசரியன்ஸ். நான் பள்ளிக்கு அப்படியே சென்று என் புதிய தோற்றங்களை எல்லாம் காட்டப் போகிறேன். நிச்சயமாக நான் அழகான வாம்பயராக இருப்பேன். என் பனிமச்சடி எப்படி பிரீம்ஸ். அது அற்புதம் அல்லவா? உங்களுக்கு மிகவும் பிடிச்சது எது என்று கருத்துக்களில் எழுதுங்கள். எங்கே நம்முடைய சிறிய மெர்மெய்ட் சென்றாள் என்று ஆச்சரியமாக இருக்கிறேன். காத்திருங்கள், அவள் அங்கே இருக்கிறாள். அவளினுடைய அழகாக இருக்கிறது. வாவ்,
அது ஜூடிதானா? ஹே, அனைவருக்கும் வணக்கம். கோலா நிலைமையின் பிறகு என் உடைகளை மாற்ற முடிவு செய்தேன். டெய்லர், உனக்கு இது உண்மையிலேயே பிடிக்கிறதா? ஆமாம். நான் ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்கிறேன். அதுதான், எனக்கு இன்னும் பற்கள் இல்லை. அதுதான் வாம்பயர்களின் மிக முக்கியமான விஷயம். நான் என்ன செய்ய வேண்டும்? ஓ, லில்லியனிடம் அது இருக்கிறது. எனக்கு ஒரு யோசனை வந்துவிட்டது. அவளால் என்னை கடிக்கச் செய்யலாம். அது கண்டிப்பாக வேலை செய்யும். அவளை நமது வாள் கொண்டு பயமுறுத்துவோம். என்ன கடி? ஆம், அவள் என்னை கடித்தாள். ஓ, எனக்கு உடம்பு சரியில்லை. என் தலை சுழல்கிறது. என்ன நடக்கிறது? என் வால் போய்விட்டது. இப்போது எனக்கு கால்கள் உள்ளன. என் பற்கள் வளர்ந்து விட்டன. என்ன பாடுச்சர்? நான் அவளுக்கு ஒரு பாடம் கற்பிக்க போறேன். இல்ல லில்லியன், வெளியே போ. ஜூடியை தொட முயலாதே. என்ன? அவள் இப்போது என் காதலி. நான் உன்னை காப்பாற்றுவேன். ஜூடி, நீ அழகாக இருக்கிறாய். இது எப்படி சாத்தியம்? எனினும் அவர்கள் ஜோடியாக இருப்பதை நான்